கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 81 சங்கீதம் 1 நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். 81 சங்கீதம் 1 நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. தேவனை நம்ம ஆர்ப்பரிக்கணுமா? ஆமென். அவர் துதிக்கணுமா? கம்பீரமாய் பாடணுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் நம்மளோட பலன். ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நினைத்து துதிங்க, நன்றி செலுத்துங்க, பாடுங்க, ஆர்ப்பரிங்க. இயேசு நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ மதில் நின்றது. கர்த்தர் ஒன்று தான் சொன்னார் யோசுவா கிட்ட, அந்த மதிலை சுற்றி ஆர்ப்பரிங்கன்னு சொன்னார். அதே மாதிரி அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. அந்த மதில் நிர்மூலமாச்சு. இன்னைக்கு இயேசு அவங்ககிட்ட சொல்கிறாரு, ஆர்ப்பரி, துதி, என்னை துதித்து பாடு, ஆராதனை செய், கம்பீரமாக பாடு, உனக்கு முன்பாக இருக்கும் எரிகோ மதில் நிர்மூலமாகும்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தா சொல்கிறாரு, ஏன்னா அவர் உங்களோட பலன். இஸ்ரவேலின் பலனாக அவர் இருந்தார், இப்போவும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார். ஆமென். உங்களோடு இருந்து உங்களுக்கு யாவையும் செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவர் கம்பீரமாய் பாடுங்க, துதிங்க, ஆர்ப்பரிங்க. நிச்சயமாக இயேசு உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.